ಹೇರೋದನು ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தான். ನಿನಗೆ ಸಮಯವನ್ನ ನಿಗದಿಪಡಿಸಿದನು. பேதுருக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தான். ಪೇತ್ರನಿಗೆ ಒಂದು ಸಮಯವನ್ನ அந்த ನಿಗದಿಪಡಿಸಿದನು. நாள் அவனை வெளியே கொண்டு வந்து கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு டேட்டை ஒரு டைமே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தான். ಆ ದಿನದಲ್ಲಿ ಅವನನ್ನ ಹೊರಗಡೆ ಕರೆತಂದು ಅವನನ್ನ ಕೊಲೆ ಮಾಡಬೇಕೆಂದು ಸಮಯವನ್ನ நம்முடைய ನಿಗದಿಪಡಿಸಿದನು. கர்த்தர் பெரியவர் இல்லையா? ಆದ್ರೆ ದೇವರು ದೊಡ್ಡವರಲ್ಲವಾ? அவன் வைத்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில கர்த்தர் பேதுருவை வெளியே கொண்டு வந்தார். ಅವನು ನೇಮಿಸಿದ್ದ ದಿನದ ಇಂದಿನ ರಾತ್ರಿಯಲ್ಲೇ ಪೇತ್ರನ ಹೊರಗಡೆ ಕರೆತಂದರು. பிசாசு என்னதான் நமக்கு சில காலங்களை தீமை செய்யும்படியாய் குறித்திருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் அதற்கு முந்தின நாள் ராத்திரியிலே நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற வல்லமையுடையவர். ಶತ್ರುವಾದವನು ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಕೆಡುಕನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಯಾವುದೇ ದಿನಾಂಕವನ್ನು ನೇಮಿಸಿರುವುದಾದರೂ ಅದಕ್ಕೆ ಇಂದಿನ ದಿನವೇ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಹೊರಗಡೆ ஆமென் என்று சொல்லுகிறீங்க. ಆಮೆನ್. அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசு குறித்திருக்கிற காலத்துக்கு முன்பதாக கர்த்தர் உனக்கு ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. ಸೈತಾನನು ನಿನಗೆ ನೇಮಿಸಿದ ದಿನಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ದೇವರು ನಿನಗೊಂದು ತಕ್ಕ ಸಮಯವನ್ನು ನೇಮಿಸಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ಮರೆತು ಹೋಗಬೇಡ. பிசாசு எப்போ உன்னை சோர்வுக்குள்ளாக தள்ள பார்க்கிறானோ அதற்கு முந்தின ராத்திரியிலேயே கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்கு ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். ಸೈತಾನನು ನಿಮ್ಮನ್ನ ಯಾವಾಗ ಸೋಲಿನ ಒಳಗೆ ತಳ್ಳುವುದಕ್ಕೆ ದಿನವನ್ನು ನೇಮಿಸಿದಾನೋ ಅದಕ್ಕೆ ಇಂದಿನ ದಿನವೇ ನಮ್ಮನ್ನ ಮೇಲೆತ್ತುವುದಕ್ಕೆ ದೇವರೊಬ್ಬರಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್ ಎಂದು சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. அடுத்த நாள் ராத்திரி ஏரோது ஜெயிலுக்குள்ள போய் பார்க்கிறாரு. ಮುಂದಿನ ದಿನ ಆ ದಿನ ಹೋಗಿ ಜೈಲಿನಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾನೆ. அதுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே கர்த்தர் பேதுருவை வெளியே கொண்டு ಇಂದಿನ வந்துட்டார். ದಿನ ರಾತ್ರಿಯೇ ಪೇತ್ರನನ್ನ ದೇವರು ಹೊರಗಡೆ ஏன் தெரியுமா? ಏಕೆ ಗೊತ್ತಾ? அதுதான் கர்த்தர் குறித்திருக்கிற காலம். ಅದುವೇ ದೇವರು ಆತನಿಗೆ சில ನೇಮಿಸಿದ நேரத்துல ಕಾಲ. தேவன் உன் வாழ்க்கையில மௌனமா இருக்கிறாருன்னா ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಮೌನವಾಗಿದ್ದಾರೆ அவர் ಅಂದ್ರೆ உன்னை கைவிட்டார் என்று எண்ணி விடாதே. அவர் உன்னை கைவிட்டார் என்று எண்ணி விடாதே. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟರೆಂದು ನೆನೆಸಬೇಡ. அவர் மௌனமா இருக்கிறார் என்று எண்ணி விடாதே. ಆತನು ಮೌನವಾಗಿದ್ದಾನೆಂದು ನೆನೆಸಬೇಡ. உனக்குன்னு தேவன் குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். அந்த குறித்த காலத்துல உனக்குரிய ஒரு தேவ தூதனை தேவன் நிச்சயமாய் அனுப்புவார். அந்த குறித்த காலத்திலே நீ எங்க இருந்தாலும் சரி கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்து உன் தலையை உயர்த்துவதற்கு இயேசு உண்மை உள்ளவர். ಆ ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ದೇವದೂತನನ್ನ ಕಳುಹಿಸಿ ನೀವು ಎಲ್ಲೇ ಇರುವುದಾದರೂ ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲು ಆತನು ಸರ್ವಶಕ್ತನು. ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். விசுவாசிகள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್.